இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் உன் அருகில் வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9894350683. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படுவோம். இந்த மூன்றாவது நாள் ஆண்டவருடைய மகிமையான மகத்துவத்தை பார்க்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நம்ம எல்லாரும் வாயை திறந்து, உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நன்மை நான் நிரப்புவேன் என்று அவர் சொன்னார். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற நேச தகப்பன், நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. பின்னாடி இருக்கிறவங்கலாம், பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் எந்திரிச்சு கூட நின்னுக்கலாமே. ஹல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. நல்ல வாயை திறந்து இயேசுப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க சத்தம் பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு அது கேட்கட்டும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். முந்தின நாள் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லைகளை இப்படி ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல சத்துருவின் கட்டுகளை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சுட்டெரித்து போடுகிறோம். தேவ கிருபையும் தேவ தயவும் தேவ மேன்மையும் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு கூட இருப்பதாக. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, நல்ல கையை தட்டி. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது நான் உம்மண்டை வந்திட்டே, ஏற்றனல் துணையை ஈந்திட்டேனல்லோ நான், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே என் கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே என் கிருபையே, கிருபையே. Jesus. Glory Father.
பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா, நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா, நான் உன்னை தாங்கினேன். பலனீந்த கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, என்றும் அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காற்றதே, என் கிருபையே கிருபையே. அவருடைய கிருபை நம்மை வாழ வைக்கிற கிருபை, நம்மை வழி நடத்துகிற கிருபை. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை முன்னில் ஜோலித்திட செய்தேனே, ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காற்றதே, என் கிருபையே கிருபையே. அவருடைய கிருபை இந்த மூன்றாவது நாள் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். Glory God. Thank you, wonderful Jesus. ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உம் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உம் கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்தேனே, சேவை செய்யவும் ரூபை தந்தேனே, சேவை செய்யவும் ரூபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே, என் கிருபையே கிருபையே. நல்ல பிதாவே, இந்த மூன்றாவது நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக, நீசனை மறைத்து நீர் பேசுவீராக. வந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். உம்முடைய உன்னதமான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அடியேனை, இந்த வளாகத்தை, மேடையை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள் விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும்.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவங்கள பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேளுங்க கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் நேச தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான இந்த ஸ்தல தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற போதக பிதாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3வது நாள் கூட்டத்திற்கு ஆதாரமான ஒரு வார்த்தை, அது எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்களம்மா. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, சில காரியங்கள் தீவிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் தீவிரமாய் நிறைவேறும். பக்கத்துல கை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்களேன், ப்ராபசியா சொல்லுங்க. சில விஷயங்கள் தீவிரமாய் நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இந்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உடனே அவர் சொல்றாரு பாருங்க, ஐயா நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதடா, நான் அனுப்புகிற எவ்விடத்திற்கும் நீ போய் நான் கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. இப்படி சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடனே பேசுகிற ஒரு தெய்வம், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த ஒரு மாசற்ற மகத்துவம் உள்ள தெய்வம், இருந்தவர், இருக்கின்றவர், இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிற, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் சொன்னார், தீவிரமாய் என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். தீவிரமாய் நடக்கும், சீக்கிரமா நடக்கும். காத்திருத்தல் முடிவுக்கு வரும். அதிக நாள் காத்திருத்தல் இருதயத்தை லைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அதிக நாள் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம். ஆமென் சொல்லுங்க. இங்க எத்தனையோ பேர் சாட்சி இல்ல, 4 வருடம் குழந்தை இல்லை, 5 வருடம் குழந்தை இல்லை, நடக்க முடியவில்லை இல்ல. எப்படி இவையெல்லாம் நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் செய்ய நினைக்கிறதை அந்த வார்த்தை செய்து முடிக்கும். கையை தட்டி, அப்படி ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற பண்ணுவார். நீங்க யாரா வேணா இருக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், இருக்கட்டும், உனக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஆண்டவர் உன்ட்ட பல அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கார். அல்லேலூயா. இதோ இப்ப வருவேன் அப்ப வருவேன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கடவுளை போல ஒரு ஜெனூன் காட் இந்த உலகத்துல கிடையாது. அவர் கதவை தட்டுவார், அவ்வளவுதான், திறக்க மாட்டார். நீ திறந்தால் உள்ளே வருவார், கூப்பிட்டா
உன் அருகிலே வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தீவிரமாய் என் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். இந்த கேமரா எடுக்கிறார் தம்பி, அவர் ஒரு ரோமன் காத்தலிக். அவர் என் ஊழியத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிறார். அவருக்கு குழந்தை இல்லை, 4 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ரோமன் காத்தலிக், மாதாவை வணங்கினவங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிதான் எங்கள் மாதத்தில் முதல் சனிக்கிழமை எங்கள் பகுதியிலே கூட்டங்களை நடத்துகிறோம். 100கணக்கான ஜனங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு அவர் வந்தார், தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் அந்த குடும்பத்திற்கு நேராய் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி ஒரு ப்ராபசி மீட்டிங் நடத்துவோம், தீர்க்க தரிசன கூடுகை. அந்த இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுவோம். கிட்டத்தட்ட 15-18 ஆண்டுகளாக இதை செய்து வருகிறோம். அப்போ அவரை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த தீர்க்க தரிசன கூடுகை 31ஆம் தேதி இரவு நீங்க வருவாய். டிசம்பர் மாசம், நான் சொன்னது அக்டோபர் மாசம். செப்டம்பரா தம்பி? அக்டோபரா? செப்டம்பர். 31ஆம் தேதி நீ வருவாய், உன் மனைவி கருதரித்திருப்பாள். அல்லேலூயா சொல்லுங்க. டிசம்பர் மாதம் வந்தது, 29ஆம் தேதி வந்தது. காலையிலே எனக்கு போன், அவருடைய மனைவி, அண்ணா 31ஆம் தேதி நான் கன்சீவ் ஆயிடுவேன்னு சொன்னீங்க, என்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வச்சிருவான்னு சொன்னீங்கண்ணே. ஆமாமா சொன்னேன், நான் சொல்லல, அவர் சொன்னார். காலையில் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அங்கே நெகட்டிவ் ரிப்போர்ட் வருது. நடக்கலன்னா கள்ளத்திற்கு தரிசின்றுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன், ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். ஆமென். ஏசப்பா சொன்னது 31ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 29, 2 நாள் இருக்கு, பாப்பா அமைதியா இருந்த. 31ஆம் தேதி காலை வந்தது. அவங்கள்ட்ட மறுபடியும் ஒரு தொலைபேசியில ஒரு தொடர்பு வந்தது. அண்ணன், ஏசப்பா எங்க கர்ப்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தீவிரம், சில காரியங்களை தேவன் தீவிரப்படுத்துவார். அதிக நாள் காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்வடைகிறது. அதிக நாள் காத்திருந்து நம்முடைய இருதயம் தொய்ந்து போகிறது. இந்த கூடார பண்டிகையினுடைய 3வது நாளிலே உங்களோடு இப்படி சொல்ல சொல்லி அனுப்பினார், என் வார்த்தையை நான் தீவிரப்படுத்துவேன் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை சொல்லி 9:30 ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ள முடிச்சிடறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில காரியங்களை சொல்ல போகிறேன், அவ்வளவுதான். முதலாவது ஒரு காரியம் எஸ்ஐயா 51 அதனுடைய 14. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவ்வளவுதான். சிறைப்பட்டு போனவன், பக்கத்தில் கை பிடிங்க. சிறைப்பட்டு போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தீவிரமாய் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நேத்து ஒரு தம்பி இங்க மேல கூப்பிட்டு கைவ ஜெபம் பண்ண, தேவன் அந்த மனுஷனை அபிஷேகித்தார். வந்திருக்கிறார் அவர், கை உயர்த்தி காட்டுங்க. உட்கார்ந்து இருக்கிறார் அவரா? சரி. எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அண்ணா, நீங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணீங்க, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு மத்தியானம் கால் பண்ணார். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆவியானவருடைய வைப்ரேஷன் என் மேல இருந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்னார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறையிருப்பு, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். பல வருஷம் சர்ச்சுக்கு வரங்க ஐயா, ஒரு அற்புதம் நடக்கல. ஒருவேளை ஊழியர்கள் நமக்கு கூட இருக்கலாம், பல வருஷம் ஊழியர் செய்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. ஏதோ ஒரு இடத்தில் சிறை அனுபவம். ஒருவேளை பல வருஷமா நான் வேலை செய்கிறேன், கூலி கிடைக்கல. அப்படியே கூலி கிடைச்சாலும் அந்த கடனை அடைக்க முடியல. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு,
சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய், ரொம்ப குயிக்கா, அல்லேலூயா சொல்லுங்க, தீவிரமாய் விடுதலை ஆவான். சடனா நடக்கும் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட், அப்படிப்பட்ட ஒரு காரியம். நீங்க யாராவே இருக்கலாங்க. என் அன்பு தேவ ஜனமே, ஆதியாகம புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனுக்கு சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். தீவிரமான விடுதலை. அவன் நினைச்சான், நம்முடைய லைஃப் இப்படியே போயிடும். சிறைப்படுத்திட்டாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் பொய் குற்றச்சாட்டு? செய்யாத ஒரு காரியத்திற்காக நான் சிறை அனுபவத்திற்குள் இருக்கிறேன். நான் இந்த தவறை செய்யவே இல்லை, இந்த காரியத்தை நான் செய்யவே இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறை அனுபவம். ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? தெய்வம் அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது. ஏகப்பட்ட பேட்டு அர்த்தம் கேட்டான், அர்த்தம் சொல்ல ஆள் இல்ல. பல நாட்கள் குழப்பம். இது என்னவா இருக்கும்? இது எப்படியாக மாறும்? வேதம் சொல்லுகிறது, பானபத்திரன்காரன் கூட மறந்து போனானா. பல ஆண்டுகள், ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் சிறையிலே இருந்தான். அவன் நினைச்சான், நம்பினோர் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே, என் வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கை இப்பொழுது முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. என் வாழ்க்கை இப்பொழுது ஒரு இருட்டுக்குள் இருக்கிறது. உண்மையிலே இந்த கடவுள் உயிரோடு தான் இருக்கிறாரா? உண்மையிலே இந்த தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறாரா? நீங்க கூட அப்படி நினைக்கலாங்க. ஐயோ, இந்த சிறை அனுபவம், ஏதோ ஒரு சாபம் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு பாவம் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு துக்கம் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு குடும்ப சூழல் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. பைபிள் சொல்லுது, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கு, ஆங்கில வேதாகமத்தில் குடோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குடோன் அப்படின்னா என்னன்னா, அது எல்லாம் வேஸ்டேஜ் பொருள் போடுற இடம், தேவையில்லாத பொருள்களை போடுகிற இடம். அங்கதான் இந்த யோசேப்பு இருந்தாராம். தேவையில்லை, இவன் நாட்டுக்கு தேவையில்லை, இவன் வீட்டுக்கு தேவையில்லை, இவன் புறக்கணிக்கப்பட்டவன், இவன் தேவையற்ற ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. ஆனால் தெய்வம் அவனோடு கூட அங்கே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, சீக்கிரத்தில் ஒருவித சிறையிருப்பு, ஒருவித பலவீனம். ஐயா, மாசம் அந்த ஹாஸ்பிட்டல் போனதான் நல்லா இருக்கிறேன், மாசம் அந்த ஊசியை போட்டதான் நல்லா இருக்கிறேன், மாசம் அந்த காரியத்திற்காக நான் ஓடினால் தான் நல்லா இருக்கிறேன். சிறை அனுபவம். என்னால் ஜெபிக்க முடியலங்க. ஆரம்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா ஜெபிப்பங்க, ஆனால் இப்பொழுது என்னால் ஜெபிக்க முடியவில்லை. என் அன்பு தேவ ஜனமே, இதெல்லாம் ஒரு சிறை. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனால் சிறை அனுபவத்தில் இருக்கிறோம், சிறையிருப்பில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அரணுக்கு திரும்பு, பாதுகாப்புக்குள் வா, தேவ பிரசன்னத்திற்குள் வா, தேவனுடைய மகிமையை தேடி வா, அவருடைய சமூகத்தை தேடி வா. நான் உன்னை இரட்டிப்பான நன்மை நான் நிரப்புவேன். கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். சிறை அனுபவம் இன்னைக்கு மாறப்போகிறது. எனக்கு தம்பி ஒருத்தர் ஆடியோ பண்ணுவார், மயிலாடுதுறையில் அம்மு ஆடியோன்னு பேர். மிக ஃபேமஸான ஒரு ஆடியோ, பிரபலமான ஒரு ஆடியோ. பெரிய மீட்டிங்லாம், பெரிய பெரிய க்ரூசைட் நாங்கள் நடத்துவோம், அதெல்லாம் அவர் தான் செய்வார். ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வருது, அவருடைய மனைவி. என்னன்னு கேட்டேன். என்னம்மா? அண்ணா, எங்கள் வீட்டுக்காரரை கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. நான் யூடியூப்ல அந்த சாட்சி போட்டிருப்பேன்.
வந்து பார்த்துட்டு போங்க. நான் நினைச்சேன் எதுக்கு வர சொல்றாங்க, அண்ணே வாங்கனே. போய் பார்த்தேன். அந்த தம்பி வாலிப தம்பி, அழகா இருப்பான், ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்பான் ஆளு. போய் பார்த்தா ஒரு ரூம்ல முடங்கி படுத்திருந்தான். என்னன்னு பார்த்தா முகம் முழுவதும் வெந்து போயிருந்தது. நான் போய் சொல்ல தேவையில்லை, எனக்கு வெந்து போய் கிட்டக்க போகவே இல்லை. நாற்றம், பயங்கரமான அழுகிய நாற்றம். என்னடா தம்பின்னு கேட்டேன். சொன்னா, அண்ணே தஞ்சாவூருக்கு ஆடியோக்கு போனேன். போற வழியில ஒரு ஜீப்ல நான் போயிட்டு இருந்தேன். என்னமோ அனுச்சு, வண்டி கொஞ்சம் ஸ்டக் ஆனிச்சு. அறிவு கிட்டத்தனமா ரன்னிங்ல இருந்த வண்டியினுடைய அந்த ரேடியேட்டரை திறந்துட்டேன். ஏன் செஞ்சேன்னு தெரியல, குப்புன்னு அடிச்சிச்சு. அவ்வளவுதான், ஃபுல்லா வெந்து போச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க. டாக்டர் சொன்னார், இந்த ஸ்கின் எல்லாம் அழுகி போச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. கண்ண மூடி ஜெபம் பண்ணங்க, அழுது ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பில் இருந்து மாற்றம், இந்த நிலைமை இந்த தம்பிக்கு மாறணும். கர்த்தர் சொன்னார், 3 நாள்ல ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லடா. எப்பயுமே ஆண்டவர் சொல்றதுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படின்னு சொல்லுங்களேன். பயந்து பயந்து சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. 3வது நாள் அந்த மனுஷனுடைய காயங்கள் ஆறி நார்மலாய் மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சீக்கிரமாய், ஐயோ தேவையில்லாத ஒரு சிறையிருப்புக்குள்ள மாட்டி இருக்கிறேன், தேவையில்லாத ஒரு பலவீனம் என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது, தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு என் மேல இருக்கிறது ஐயா. ஆண்டவர் சொல்றார், பலவந்தரின் கையில் இருக்கிற அந்த பொருளை கொள்ளையிட முடியுமோ? பலவந்தனுடைய கையில் இருக்கிற பொருளை மீட்க முடியுமோ? ஆனாலும் முடியும். கர்த்தர் தீவிரமாய் விடுதலையாக்குவார், தீவிரமாய் வெளியே கொண்டு வருவார். பாருங்களேன், ராஜாவுக்கு கிடைத்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியல, அர்த்தம் தெரிந்தவன் ஜெயில இருந்தான். கையை தட்டுங்களங்க. கேள்விப்படுகிறான், ராஜா கேள்விப்படுகிறான். ஐயா ஜெயில ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்ற காரியம் அப்படியே உண்மையா இருக்கு. அவன் பல முடிச்சுகளை அவிழ்க்கிறான், பல காரியங்களுக்கு அர்த்தம் சொல்றான். அவனிடத்தில் தேவ ஆவி இருக்கிறது. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, தீவிரமாய் அவனை விடுதலையாக்கினார்கள். அவன் தீவிரமாய் வெளியே வந்தான். வந்தவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சிங்காசனத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துறேன். உங்க நிலைமை இப்படியே இருக்காது, உங்க சூழ்நிலை இப்படியே இருக்காது. இந்த சூழ்நிலை கட்டாயமாக மாறும். பவுலையும் சீலாவையும் சிறையிலே அடைத்தார்கள் தான். பவுலும் சீலாவும் எதற்கு ஜெயிலுக்கு போனாங்க? ஊழியம் செஞ்சதுக்காக போனாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுக்காக போனாங்க இல்லையா? தொழுமரத்தில் கட்டி அவனை வைத்து நைய புடைத்து அடிச்சு நொறுக்கி அவனை தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. இந்த துதிக்கிறவனால சும்மா இருக்க முடியாதுங்க. ராத்திரி ஆனிச்சு, நடுராத்திரி வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாடினார்கள். அவர்கள் சிறையிருப்பை பார்க்கவில்லை. மகளே மகனே, சூழ்நிலையை பார்க்கல, பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ வழிவாசல்களை ஏற்படுத்தி இருந்தும் ஜனங்கள் ஆண்டவரை இன்றைக்கு சரியாய் மதிப்பிட தெரியவில்லை. நான் சொல்றது உண்மைதானே? ஆண்டவருக்கு சரியா ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைங்க. அடிச்சாங்க, உதைச்சாங்க, போட்டு மிதிச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். துதித்து பாடின அந்த வேளையில் தானே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் எல்லாம் கழண்டது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. துரிதமாய் சீக்கிரமாய் அவன் அந்த பகுதியிலிருந்து விடுதலை ஆனான். அல்லேலூயா சொல்லுங்களங்க. நீ தீவிரமாய் விடுதலையாவாய், தேவனுடைய தீவிரமாய் விடுதலையாக்குவார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான். மகளே மகனே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், நீ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அடைப்பட்டு கிடந்தாலும் சரிதான், இயேசு உன்னை விடுதலையாக்குவார். இயேசு உன்னை விடுதலையாக்குவார். இயேசு உன்னை விடுதலையாக்குவார். காரனுடைய ஊழியங்கள்ல போன வாரம் நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். அந்த சகோதரியை பார்த்த உடனே ஆண்டவர்
ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். இவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற கனியை பிசாசு பறிக்க நினைக்கிறான். குடும்பம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இவளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் என்னுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 ஒரு ஹெட்லைனில் ஒன்று போட்டிருப்பேன். அதாவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இவளை நான் ஆசீர்வதித்து இவ கையில் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லடான்னார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். பார்த்தா அந்த அம்மா கதறி அழுதாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க சொல்றது அப்படியே உண்மை. என் குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கு. என் புருஷன் என்னை விட்டு போய் 8 மாசம் ஆச்சு. பல போராட்டங்கள். அவ்வப்போது வருவார், அவ்வப்போது போவார். சரியாய் குடும்பம் நடத்த தெரியவில்லை. பல நாட்கள் சித்திரவதை, அவமானம், நிந்தை, பலவீனம். என் வயிற்றில் குழந்தை இருக்குது ஐயா. இந்த குழந்தையை அபார்ட் பண்ணதான் போன வாரம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். புருஷனே சரியில்லை, இனி குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அப்பதான் அந்த பாஸ்டம்மா ஐயா வந்தாங்களே, முதல் நாள் ஆராதனைக்கு வந்தாங்களே, அந்த ஐயாவுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்தாங்களாம். நாங்கள்லாம் இருக்கிறோம், ஏமா இப்படி பண்ற, வாமான்னு அழைச்சிட்டு வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னது கரெக்டியா. செப்டம்பர் 12ஆம் தேதி தான் அந்த டாக்டர்ஸ் என்னுடைய டெலிவரி டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னுடைய சிந்தையில் இருந்த சிறையிருப்பை மாற்றியது. என் இருதயத்தில் இருந்த சிறையிருப்பை மாற்றியது. பைபிள் சொல்லுதுங்க, சிறையிருப்பில் இருக்கிறவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் நம்மையே கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் கவனிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நம்ம அருகில வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கைத்தட்டி மத்தவர்களா. எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல உற்சாகமா
நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், அவ்வளவுதான் அவ்வளவுதான். உமது திருநாமம், ஓ சூப்பர் சூப்பர், சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை. நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை. சொல்லுங்க. நம்பி யோசேப்பு நம்பினான், அவனை தேவன் கைவிடல. பவுலும் சீலாவும் நம்பினான், அவர்களை தேவன் கைவிடல. நம்பினோரை நீ தேடி வந்தோரை, ஏன் தெரியுமா? நம்பினோரை நீ, பாருங்க பாருங்க, தேடி வந்தோரை, ஏன் தெரியுமா? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின், பாடுங்கம்மா பாடுங்கம்மா, தேவ மகிமை இறங்கட்டுமா. ஓ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், கைத்தடி கைத்தடி கைத்தடி. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. தீவிரமாய் விடுதலை. உனக்காக அஸ்திபாரங்கள் அசையும், உனக்காக கதவுகள் திறக்கும், உன் கையில் இருக்கிற கட்டுகள் கீழே விடும். கர்த்தர் உன்னை தீவிரமாய் விடுதலையாக்குவார். கையை தட்டி கையை தட்டி ஆமென் சொல்லி. இரண்டாவதாய் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான், தீவிரமான ஒரு ஜெயம். சங்கீதம் 70:5 கொஞ்சம் வாசிங்களேன். சங்கீதம் 70 அதனுடைய 5. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தரே தாமதியாதேயும், கர்த்தாவே தாமதியாதேயும். தீவிரமான ஒரு விடுதலை, தீவிரமான ஒரு ஜெயம். சங்கீதம் 102:2 சொல்லுது, என் ஆபத்தில் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயுங்கப்பா. தீவிரமா எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஒரு பதில் வருது. தீவிரமான ஒரு ஜெயத்தை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தீவிரமான ஒரு ஜெயம். இதுவரை நீ தோல்வியை மட்டுமே பார்த்திருப்ப, அப்படிதானே? இதுவரைக்கும் தோல்வி 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 தோல்வி. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவருடைய பிள்ளையா இருந்து சொல்றேன், தேவன் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அந்த பாவத்தின் மீது ஒரு ஜெயம், அந்த சாபத்தின் மீது ஒரு ஜெயம், அந்த ப்ராப்ளம், அந்த சர்ப்பத்தினுடைய காரியங்கள் ஒரு ஜெயம். இந்த இரவு நீ ஜெயத்தோடு நீ வீட்டுக்கு போக போகிறாய். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ யாரா வேணாலும் இருங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆலயத்திற்கு தான் வருவோம். அந்த சினிமா பாடலை கேட்காமல் இருக்க முடிகிறதா? ஆலயத்திற்கு தான் வருவோம், ஆனால் அந்த சீரியலை பார்க்காமல் இருக்க முடிகிறதா? ஆலயத்திற்கு தான் வருவோம், ஆனால் தன்னுடைய மாமியாரை நேசிக்க முடிகிறதா? ஆலயத்திற்கு தான் வருவோம், அந்த மருமகளை நேசிக்க முடியுதா? ஏன் தெரியுமா? அந்த காரியத்திலிருந்து உன்னால ஜெயிக்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன்.
ஆலயத்துக்கு தாயா வரோம், ஆண்டவர் தான் தேடுறோம். என் குடும்பத்தை நேசிக்க முடியவில்லை, என் மாமியாரை நேசிக்க முடியவில்லை, என் மருமகளை நேசிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளை நேசிக்க முடியவில்லை, என் சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை என்னால் நேசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு கட்டு. தீவிரமான ஒரு ஜெயம், தீவிரமான ஒரு வெற்றி. கிதியோன் கேட்கிறான் ஆண்டவர்ட்ட. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால் 13ஆம் வசனத்தை படித்தால், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயின் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. பயந்து கொண்டு போய் அந்த ஆலயத்துக்கு பின்னாடி, ஆலைக்கு பின்னாடி போரடிச்சுக்கிட்டு இருந்தான். யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? மீதியானியருக்கு பயந்து. இல்ல, இந்த வெள்ளாமைகளை எல்லாம் கெடுத்து விடுகிறார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கித்திய புத்திரரும் எப்பவும் விரோதமா எழும்பி ஆலைக்கு பின்பாக போட்டு போரடிச்சுக்கிட்டு இருந்தான். கர்த்தர் வந்தார், பராக்கிரமசாலி என்னார். எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன் பயப்படுற? ஏன் தோல்வி அடைகிற? ஏன் பயந்து போய் நிக்கிற? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட தூதன்ட்ட கேட்கிறான் பாருங்களேன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் ஏன் நேரிடுவானேன்? எகிப்திலிருந்து எங்களை தெய்வம் கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கே? சில நேரம் நம்ம நினைப்போம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கன்னியாகுமரி பகுதியில் இருந்து, கன்னியாகுமரி ஒசூர் நினைக்கிறேன், ஒசூர்ல இருந்து ஒரு மனுஷன் எங்க பிரேயருக்கு வந்தார். அவர் பேரு மில்டன். வந்தார். அவர் ஒரு பெரிய ஊழியத்தில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறார். நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். பெரிய ஊழியம், மிக பிரம்மாண்டமான ஊழியம். எப்படியோ என்னை தேடி ஃபேஸ்புக்ல பார்த்தாரா, யூடியூப்ல பார்த்தாரா தெரியும், வெப்சைட்ல பார்த்தாரா தெரியாது, எப்படியோ பார்த்துட்டு வந்தார். பாருங்களேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். போய் செவுத்துல போய் முட்டிக்கிட்டு நின்னார். ஒரு 1.5 குடம் வாந்தி எடுத்தார். உழுந்து பிறல்றாரு. சொன்னார், கட்டி இங்க இங்க ஓடுது, இங்க இங்க ஓடுது. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு நிரந்தர விடுதலை கொடுத்தார். அவர் சொன்னார், அவர் கேட்டார், ஐயா அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லையா? அங்கே ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை? நான் சொன்னேன், எங்க ஆண்டவர் இருக்கிறார், உன்னை எங்கே வச்சு சுகமாக்கணும்னு அவர் ஒரு பிளான் போட்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இவனுடைய தரிசனம் இவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இவனுடைய திட்டம் இவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பைபிள் சொல்லுது, அவனை பார்த்து பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவனை நீ மேற்கொள்வது போல இவர்களை நீ மேற்கொள்ளுவாய். நீ எப்படி ஒருவனை மேற்கொள்ளுகிறாயோ அப்படி இவர்களை மேற்கொள்ளுவாய். நீங்க 7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, திரளான எதிரிகள் இங்கே படுத்திருக்கிறார்கள். திரளான எதிரிகள், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கித்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்திருந்தார்களாம். கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? தெய்வம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? இல்லையே. இந்த கிதியோன் நிமித்தம் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கு நீங்களும் அப்படி ஜெயம் எடுக்க போறீங்க. அம்மா அந்த வியாதியில் இருந்து, அம்மா அந்த ஸ்கின் டிசீஸ்ல இருந்து, அம்மா அந்த பலவீனத்தில் இருந்து, அம்மா அந்த காயத்தில் இருந்து, அம்மா அந்த சாபத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. சென்னையில் நாங்கள் டுனாமிஸ் அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு முறை ஒரு மீட்டிங் நடத்துவோம். ஏதோ ஒரு லீட் ப்ராப்ளம், நீங்கள் முன்னாடி வச்ச மாதிரி வச்சிருங்க ஐயா, நீங்கள் முன்னாடி வச்சிங்களா அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிறேன். கத்தனால ஆமென். பாருங்களேன், அந்த மீட்டிங் நாங்கள் முடிச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன். ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ண வாங்கலைன்னார். வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் தம்பி எல்லாரும் போயிருந்தோம். போன அவங்க சொன்னாங்க, ஐயா இது எங்கள் வீடு இல்லைங்க, எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கு, பல லட்சம் ரூபாய் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன், ஆனால் நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஏன்னு கேட்டேன். அது சொன்னார், அந்த வீட்டுக்குள்ளே போனாவே என் மனைவிக்கு பிரச்சனை வந்துடுது. அந்த வீட்டுக்குள்ளே போனாலே என் மனைவிக்கு பணம் போட்டு கட்டியிருப்போம்,
நல்ல செலவு பண்ணி கட்டியிருப்போம். பெரிய அரசியல் கட்சியில நம்ம இருப்போம். பெரிய பெரிய மனிதர்கள் நமக்கு பின்புலத்தில் இருப்பாங்க. ஆனா அங்க ஆவியானவரும் தேவ பிரசன்னம் ஆப்சன்ட்ல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெபம் பண்ண அவனுடைய ஒய்ஃப் ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிடி ஸ்டாஃப். அவங்க பாருங்களேன், ஜெபம் பண்ண அலறி கீழே விழுந்தாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மறுபடி கட்டின வீட்டுக்கு போய் குடியேற போனாங்க. கையை தட்டுங்களேன். தீவிரமான ஒரு ஜெயம் பல விதங்களில் நமக்கு வரும். பல சூழ்நிலை நமக்கு வரும். பல வித்தியாசமான நெருக்கங்கள் நமக்கு வரும். எனக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாளைக்கு இல்ல, டுடே, இந்த இரவு, டுடே இந்த இரவு ஆண்டவருடைய மகிமை உன்னை தொட போகுது. ஆமென் சொல்லுங்க. பொல்லாத கிரியைகள் உன்னை விட்டு ஓட போகுது. அந்த நரம்புக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகுது. அந்த மாம்சத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகுது. 18 வருஷமா ஒரு அம்மா சர்ச்சில் குனிஞ்சுதான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு அங்கே வந்தார், விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தீவிரமாய் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். தீவிரமான ஒரு ஜெயம் இந்த இரவு கர்த்தர் செய்ய போகிறார். மூன்றாவதாய் ஒரு காரியம், தீவிரமான உயர்வு. அல்லேலூயா, தீவிரமான ஒரு உயர்வு. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்களேயானால், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று. முத்திரை மோதிரம், மேதியருக்கும் பெர்சியருக்கும் உள்ள முத்திரை மோதிரம். அந்த சீல் வச்சுட்டாங்கன்னா உடைக்க முடியாது. ராஜாவே நினைச்சாலும் எடுக்க முடியாது. இல்ல, அப்படிதான் பைபிள்ல இருக்குது, அப்படிதான் ரெஃபரன்ஸ்லயும் நான் படிக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே அவனுக்கு தெரியும், ஆண்டவரை கைவிட மாட்டார், ஆண்டவரை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரை உயர்த்துவார். பாருங்களேன், சிங்க கெபியிலே தூக்கி போட்டார்கள். மனிதனுடைய காரியங்களுக்கு அவன் பயப்படல, பின்வாங்கல. தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான், அவன் அதை உணர்ந்தான், அவன் அதை ஆழமாய் விசுவாசித்தான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிலைமையிலையும் கர்த்தர் எனக்கான ஒரு காரியத்தை செய்வார் என்பதை அவன் விசுவாசித்தான். பைபிள் சொல்லுது, அவனை சிங்க கெபியிலே தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்களேன். வெளியே வந்தவன் உயர்ந்த இடத்தில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைத்தார். இன்னைக்கு உங்களையும் பார்த்து நான் சொல்றேன், பின்வாங்காதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, வேண்டுதலை நிறுத்தாதீங்க, உழைப்பை நிறுத்தாதீங்க, கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்தாதீங்க, கர்த்தருக்காக செய்ய துடிக்கிற காரியங்களை நிறுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கூட பிறக்கும் போது கொடி சுத்தி பிறந்தவன் தான். என் தாயின் வயிற்றிலிருந்து இது எடுக்கலண்ணா, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பிறக்கும் போதே கொடி சுத்தி தான் பிறந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் நல்லனையை பார்த்துட்டு தான் என்ன பார்த்தாங்க. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. என் தாய் மாமாங்கள சொன்னாங்க, தரித்திரம் பிடிச்சவன், ஒன்னுத்துக்கும் உதவாதவன். இன்னைக்கு இந்த விடியாமுஞ்சியோடைய முகத்தை பார்க்க தான் நான் போகிற இடத்திலெல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு யாருன்னே தெரியாது அவங்களெல்லாம். இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த 3 நாட்கள் தேவன் கொடுத்த ஊழியத்தை சரியாய் செய்து முடிப்பேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் சொல்லுவார்கள், ஐயா உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன், உங்கள் மூலமாய் தான் தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், உங்கள் மூலமாய் தான் தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், உங்கள் மூலமாய் தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? தாழ்வில் இருக்கிறவனை தூக்கி விடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான், மகளே மகனே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிதான்,
நீ ஆண்டவர் மட்டும் தேடுறத நிறுத்திடாத. ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் மாற்ற. என் தாயார் எனக்கு 75 வயது. கொரோனாவில் மிகப்பெரிய கொரோனா வியாதியில மாட்டினாங்க. என் சகோதரி மாட்டினாங்க. செகண்ட் வேவ்ல மூட்டையை கட்டி கொண்டு போய் குழியில தள்ளினாங்க. அந்த நாட்கள் ஆலயம் மறுபடியும் திறக்கும் போது ஆலயத்திற்கு போனவங்க தான் மறுபடி வந்தது. அன்றைக்கு அவங்களுக்கு வயது 73 வயது, 72 வயது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பக்கம் என் தாயார், ஒரு பக்கம் என் சகோதரி, நடுவில் நான் உட்காந்துருப்பேன். ஒரு N95 மாஸ்க் போட்டு ICU வார்டில். முன்னாடி இருக்கிற 40 மூட்டை கட்டுவாங்க, சைடில் இருக்கிற 36 மூட்டை கட்டுவாங்க, பின்னாடி இருக்கிற 56 மூட்டை கட்டுவாங்க. என் தாய் சொல்லுவா, எப்படியாவது என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடு, எப்படியாவது என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடு. நான் சொல்லுவேன், அம்மா நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேம்மா, அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை உயர்ந்திருக்கும்படி செய்வார். தாயாருக்கு 75 வயது, என்னுடைய சகோதரிக்கு 50 வயது. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம். எந்த நிலைமையிலும் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் நான் கையில் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பைபிள் தாங்க. 24 நாட்கள் அந்த ICU வார்டில் இருந்தோம். பாருங்களேன், யாரும் எவ்வளோ பேர் மரிச்சு போனாங்க, எவ்வளோ பேர் மூட்டை கட்டினாங்க. அங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸ் என் ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் வீட்டுக்கு போங்க பிரதர், நீங்கள் ஏன் உட்காந்துருக்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மாவை. நான் செய்யவே மாட்டேன். 24 மணி நேரமும் நானும் என் தம்பியும் தான். அவர் வெளியில் இருப்பார், நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருப்பேன். அவர் சாப்பாடு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பத்திரமாய் மீட்டு கொண்டு வந்தோம். 75வது வயதையும் கர்த்தர் காண வைத்தார். உயர்வு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தம் சொன்னதை குறித்து ஒரு மனஸ்தாபம் தான் படுவாரா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. Jesus. Sound எது brother? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ. சவுண்ட். இசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை என் வாழ்வு உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கைதடி காரியம் வாய்க்க பண்ண போறார், காரியம் வாய்க்க பண்ண போறார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க. தானியே கர்த்தரை தேடினான், காரியம் வாய்த்தது. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நல்லா கையடி, பின்னாடி முடிச்சிடறேன். ஜீசஸ். உங்க கைதட சத்தம் கேட்கணும். Glory, glory. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும்
தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஓ ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை சொல்லுங்க, என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க இன்னைக்கு எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நீங்க நல்ல வெறித்தனமா கைத்தடுக்க பார்க்கலாம். தீவிரமான ஒரு காரியம் தீவிரமாய் நடக்கும். அது ஒரு விடுதலையா இருந்தாலும், அது ஒரு ஜெயமா இருந்தாலும், அது ஒரு உயர்வா இருந்தாலும், தீவிரமா glory. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். அவ்வளவுதான். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு. எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு வைப்போம். உமக்குத்தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கைத்தடி. கர்த்தரை தேடின காரியம் வாய்க்க சொல்லுங்க எத்தனை எத்தனை ஏசப்பா சொல்லுங்க. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க. உங்க பைபிள் எல்லாம் ஓரமா வச்சு கிட்ட வாங்க. ஏசப்பா செய்வாரே. Jesus. Oh. நல்ல கையதடி. ஸ்பீக்கர் திருப்பி வாங்க சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. Jesus. போகும் போதும் திரும்பும் போதும் காக்கின்றார். சொல்லுங்க பா, ஒரு வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவா. இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவா. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. சொல்லுங்க. ஓ மகிமை இறங்க போது. ஏசப்பா உமக்குத்தானே இறுதி வரை. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா என் வாழ்க்கை அவருக்கு தானே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இறுதி வரை என் வாழ்வு ஓ ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க, எத்தனை எத்தனை நன்மைகளோ செய்ய போறாரே. கர்த்தரை தேடின பா ஒவ்வொரு தொடுங்கப்பா. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்வாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ. இப்போ கை தட்டு போது காரியம் வாய்க்க செய்தாரே,
எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா 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 நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. ரைட் நவ அக்கினி 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 ஜெயமுள்ள உயர்த்துகிற உயர்த்துகிற விடுதலை தருகிற அக்கினி அக்கினி அக்கினி. ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். நோய்கள் மறைவதாக, காயங்கள் மறைவதாக, பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஏசப்பா செய்வாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. கைதடு கைதடு கைதடு. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் பொல்லாத கிரியைகள், சபிக்கப்பட்ட ஆவி, பிசாசின் கிரியை, மாந்திரிக வல்லமை, பில்லிசூனிய கட்டு. ஓ பாவலியே பாவலியே, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே, உமக்கு தான்பா, உமக்கு தான்பா, உமக்கு தான்பா ஏசப்பா, உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு பலன் பலன். எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா. இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் கல்வாரி ரத்தம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் இலைகளிலே தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. இறுதி வரை என் வாழ்வு. கையெழுதி வாங்க, வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு. ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை. மகிமை 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 மகிமை. glory 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 glory. இறுதி வரை என் வாழ்வு. உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு. ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு. ஏச தீவிரமாய் 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 நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக, 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 தெளிக்கப்படுவதாக. ஆமென். ரத்தத்தை பார்க்கிறோம். மேன்மையான நன்மையான ரத்தம், கல்வாரி ரத்தம். ஏசப்பா செய்தாரே. ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு. glory உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு. ஏசப்பா Yeah.